ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளை ஆண்டவர் ஈவா இரக்கமாய் தந்திருக்கிறார். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இறை வார்த்தை சங்கீத புத்தகம் திருப்பாடலின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 10வது திருவாசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் அமைதி கொண்டு நானே ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த காலை வேளையிலே நீங்கள் ஜெபித்தீர்களா? அதிகாலை வேளைகளே ஆண்டவராக இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். காலை வேளைகளே அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து அவர் ஜெபித்தார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். பகலெல்லாம் ஊழியம் செய்தார். பகலெல்லாம் பிசாசுகளை துரத்தி நோய்களை சுகமாக்கி விடுதலை ஊழியத்தை செய்து அற்புத ஊழியத்தை செய்து இரவெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தார். அதிகாலை வேளையிலே காத்திருந்தார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் எப்படி இருக்கின்றோம்? ஒரு மனிதரை சென்று பார்த்திருக்கும்படியாய் கடந்து போனால், ஒரு மருத்துவரை பார்க்கும்படியாய் கடந்து போனால் காத்திருக்கின்றோம். ஒரு அதிகாரிகளை பார்க்கும்படியாய் கடந்து போனால் காத்திருக்கின்றோம். ஆசிரியரை பார்க்கும்படியாய் கடந்து போனால் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னதாய் நாம் அமர்ந்திருக்கின்றோமா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அந்த நாள் ஜெயமான நாளாய் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைய இந்த நாளிலே அதிகாலை வேளையிலே தினமும் நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் காலை வேளைகளே அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையப் போகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ப்ரேயர் டீமிலே ஒரு அருமையான குடும்பம் உண்டு. அருமையான குட்டி தம்பி, 6 வயது நிரம்பிய தம்பி. எனக்கு அருமையான 6 வயது, 7 வயது ஆகவில்லை, 6 வயது நிரம்பின தம்பி தினமும் இரவு வேளைகளை தூங்குவதற்கு முன்னதாக வேதத்தை வாசித்து ஜெபித்து அதன் முன்னதாக தூங்க சொல்வானான். கடந்த நாட்களில் வந்தபோது நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ ஜெபிப்பாயா என்று கேட்டேன். அவன் சொன்னான், ஆண்டவருடைய பாதத்திலே நான் அமர்ந்திருப்பேன். எப்பொழுது டியூஷன்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்க முன்னால நான் அமர்ந்திருப்பேன். இந்த நாட்களில் உங்கள் வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அமர்ந்திருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், நானே ஆண்டவர் என்று சொல்லி, நானே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய தேவன் என்று சொல்லி நீங்களும் உங்கள் குடும்பமும் நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படியாய் அருள்நாதர் இயேசு இன்றைக்கு நடத்தப் போகிறார். இன்றைக்கு அற்புதமாய் நடத்துவார். எனக்கு அன்பானவர்களே, மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே உலக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். மரியாளோ என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கினை தெரிந்து கொண்டார். அவள் பாதத்தில் காத்திருக்கிறவளாய் தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருளாதர் இயேசு மரியாளை குறித்து சொன்ன வார்த்தை இது. எனக்கு அருமையான நீங்களும் நானும் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம் என்று சொன்னார். அவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவருடைய கிரியைகள் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கிருபையினால் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் சமூகத்தில் அவருக்கு முன்னதாக வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வத்திற்கு முன்னதாக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையப் போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் ஜெபிப்போமா? இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சபையிலும் இருதயத்திலும் இருக்கிற பாரங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், இந்த பாரங்கள் எல்லாம் மாற்றும்படியாக நம்முடைய சமூகத்தில் நம்முடைய சன்னிதானத்தில் காத்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் இன்றைக்கு பதில் செய்வீராக. அப்படியே நீ செய்ய போகிற தயவுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் ஆண்டு கொள்ளும் பலப்படுத்தும் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.